தமிழர்கள் மொழியிலும் நாகரிகத்திலும் முதன்மை பெற்றவர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நகரவாசிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், மதுரைக்கு அருகிலுள்ள கீழடிதான் இதற்கு சான்று. மதுரையில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீழடி கிராமம். இந்த கீழடி கிராமத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படும் ஆராய்ச்சியில் 290க்கும் மேற்பட்ட பல்வேறு வரலாற்று தடயங்கள் கிடைத்துள்ளன. இதில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் கட்டிட அடித்தளம், கால்வாய் அமைப்புகள், கால்வாய் இணைப்புகள், செங்கல்களால் ஆன வீட்டுச் சுவர்கள், உறை கிணறுகள், பண்டைய தமிழ் எழுத்துகளுடன் கூடிய 30க்கும் மேற்பட்ட பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சங்ககால மக்கள் பயன்படுத்திய யானை தந்தத்தாலான தாயக்கட்டைகள், சதுரங்க கட்டைகள், பெண்கள் அணியும் காதணிகள், மான் கொம்பினாலான கத்தி என 3800க்கும் மேற்பட்ட அரிய வகை பொருட்கள் கிடைத்துள்ளதாக ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தமிழகத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் கீழடி ஆய்வு மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. இதுவரை இந்தியாவில் 1,00,000க்கும் அதிகமான கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. அதில் 60,000த்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழிலேயே உள்ளன. இந்த கீழடி தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் நாகரிகத்திற்கும் இதுவே சான்று. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. நமது பண்டைய கலாச்சாரமும் நாகரிகமும் அழிந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருள்கள்: சிவப்பு நிற அலங்கரிக்கப்பட்ட பானை, சிவப்பு நிற மண் பாண்டங்கள், தமிழ் பெயர் பொறித்த பிராமி ஓடு, தமிழ் பிராமி, தந்தத்தினால் ஆன தாயக்கட்டை, எலும்பினால் ஆன அம்புகள், மீன் உருவம் பொறித்த பானை ஓடு, தமிழ் பெயர் பொறித்த பிராமி ஓடு, பானை ஓடுகள், சுடுமண் முத்திரை, தந்தத்தினால் ஆனவை, எலும்பினால் ஆன அம்புகள், எடை கற்கள், சுடுமண் சிலைகள்,